பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு என் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்புக்கு செல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய சந்திரகலா மேம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம போன்ற சென்ற வகுப்புல நம்ம பார்த்த அதே தியான ஞான நவரத்தினங்கள பத்தி தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். சென்ற வகுப்புல ஃபர்ஸ்ட் 3 ரத்தினங்கள பத்தி நம்ம பார்த்தோம். அது ஞான ரத்தினங்கள் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தியான ஞான நவரத்தினங்கள நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுனால, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, முக்திக்கு உண்டான வழியை இதுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த 9 நவரத்தினங்கள பத்தின ஞானம் நமக்கு கிடைச்சாலே, நம்ம முழுசா இத தெரிஞ்சுக்கிட்டு, இத பயிற்சி பண்ணினாலே நம்மளால முக்திக்கு போக முடியும். அதுக்குண்டான மார்க்கத்த ரொம்ப சிம்பிளா நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஞான ரத்தினங்கள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 ரத்தினங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தினம். அனைத்துமே நான். அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வெளியில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு கடவுளினுடைய அதுதான் கடவுள். அதுதான் கடவுளுடைய ஆற்றல் அப்படிங்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் ஒரு சின்ன உடம்புக்குள்ள வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிறப்போ, இது ஒரு சின்ன நான். அந்த வெளியில இருக்கிற அந்த பிரம்மாண்ட பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது பெரிய நான். சோ, இப்ப பார்க்க போனா அதனுடைய அளவுல தான் இது சிறுசே தவிர, வீரியத்துல 2மே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ, இப்ப வெளியில இருக்கிற நான், சின்ன நான். அ வெளியில இருக்கிற நான், பெரிய நான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சின்ன துகள், கடவுளின் துகள் சின்ன நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், எங்கும் இருப்பது நான். அதத்தான் எல்லாம் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அ ரத்தினமா நம்ம பத்ரிஜி சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. சோ கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பினோம். இப்ப எங்கும் நிறைந்திருக்கும் கடவுள் நமக்குள்ளும் இருக்கிறார். நம்மளும் கடவுளினுடைய ஒரு அம்சம் தான். சோ நமக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நாமே கடவுள் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு நவரத்தினத்துல ஜீவனே தேவன் அப்படின்னு. ஏன்னா அந்த இறைவனுடைய துகள் தானே நாம. அதுக்கும் நமக்கும் எந்தவித அந்த ஆற்றல்ல வித்தியாசம் இல்ல. அந்த பிரம்மாண்டமான அந்த ஆற்றலினுடைய ஒரு துகள் அப்படிங்கிறப்போ, அதுவும் நானும் ஒன்றே அப்படிங்கிறப்போ, இந்த ஜீவனும் தேவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் 2வது அம் நவரத்தினங்களா நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் அழகான விளக்கங்கள் எல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது ரத்தினமா அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் கடவுள். நான் வேறு, கடவுள் வேறு கிடையாது அப்படின்ற ஞானத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அப்படிங்கிறப்போ, அந்த கடவுள் இருக்கிற இடம் எது அப்படின்னா, அது ஒரு கோவில் அப்படின்னு சொல்வோம். இப்போ ஜீவனாகிய நான் இருக்கும் இந்த உடலும், அந்த கடவுளின் இருக்கும் இடமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்றது 3வது நவரத்தினங்களா நம்ம பத்ரிஜி சொன்னாங்க. இந்த 3 விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத உணரல. இது உணர் இது யார் உணர்றாங்களோ, இத யாரு ஒத்துக்கிறாங்களோ, இத யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ, இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த நிலை. அத அ அனுபவபூர்வமா அத உணர்ந்து அந்த ஞானமா எடுத்துக்கிறது தான் அ கடைசியான அந்த ஞானி அப்படின்ற நிலை. சோ நம்ம ஒரு ஞானி ஆகணும்னா, முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஞ்ஞானமும் நமக்கு தெரியும். விஞ்ஞானங்கள் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இங்க நிரூபிக்கப்பட்டவைகள். சோ அந்த விஞ்ஞானமும், ஆன்ம ஞானமும் நமக்கு இருக்கு அப்படின்னு பத்ரிஜி சொல்றாங்க. ஆன்ம ஞானம் நமக்கு இருக்குன்னா என்ன? நான் ஆன்மா அப்படின்னு சொல்றத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஓ! இத்தன இது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆமால்ல நம்ம ஆன்மா தான். சரி அவங்க சொல்றாங்க நம்ம ஆன்மா தான். அப்படிங்கிறது தான் ஆன்ம ஞானம். அந்த ஆன்ம ஞானம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. விஞ்ஞான அறிவும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆன்ம சுக்ஞானம் அப்படின்னு சொல்றாரு பத்ரிஜி. ஆன்ம சுக்ஞானம்னா என்ன அப்படின்னா, நான் ஆன்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆன்ம ஞானம். நான் ஆன்மா அப்படிங்கிறது உணர்றது, அனுபவபூர்வமா உணர்றது தான் ஆன்ம சுக்ஞானம். இந்த ஆன்ம சுக்ஞானம் அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையாவே நடைமுறையில வந்ததுக்கு அப்புறம் வருவதுதான் ஆன்ம விஞ்ஞானி அப்படின்னு சொல்றோம்ல.
அதுதான் ஆன்ம விஞ்ஞானம். அதுதான் ஆன்ம விஞ்ஞானி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வர்றோம். அதுதான் அந்த வாழ்க்கையை எட்டும் ஹையஸ்ட் பிளேஸ். அதுதான் உண்மையான யோகியின் நிலை, ஞானியின் நிலை. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த 3 ரத்தினங்களை நம்ம உணர்வு பூர்வமா உணர்வதற்காகத்தான் நாம இந்த ஆன்மீகத்துக்கே வந்திருக்கிறோம். சரி. அப்ப இதுவரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் அறிவா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம எப்படி அந்த உணர்வு பூர்வமா உணர்றது? அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்குமே நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. சாதனா பிரகரணம். அதுக்கு உண்டான சாதனைகள், பயிற்சிகள் அப்படின்னு 4 விதமான பயிற்சி ரத்தினங்கள சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அ என்ன அப்டின்னா, நான் சுவாசம் தான் நம் குரு. சமயமே சாதனை, சகனமே பிரகதி, அனுபவமே ஞானம் அப்படின்ற இந்த 4 பயிற்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதனா பிரகரணம், அதாவது பயிற்சி பிரகரணத்துல, அந்த பயிற்சி பகுதியில சொல்லப்பட்ட இந்த 4ம் நம்ம வந்து உறுதியோட பயிற்சி செய்யும்போது, அது நம்மை வந்து என்ன பண்ணுதுன்னா, மனச்சமநிலையையும், ஆன்ம அமைதியையும் நமக்கு கொடுக்குது. அப்படி நம்ம வாழும்போது, இதுக்கு முன்னாடி சொன்னோமே, அந்த 3 ரத்தினங்களான என்னென்னது? நானே எல்லாம், ஜீவன் தான் தேவன், தேகம் தான் தேவாலயம் அப்படிங்கிறத நம்மால அனுபவபூர்வமா உணர முடியும். அந்த உண்மையான அர்த்தத்த நம்ம வந்து மனதுல நிலைநிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு முழுமையான ஞானமா அது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யாருமே அ ப எ வந்து கடவுளை வந்து வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு மரமும் கூட ஒரு கோவில். ஒவ்வொரு உடலும் கூட ஒரு கோவில். ஒவ்வொரு செல் கட்டமைப்பு இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சோ கடவுளை எங்கேயோ போய் கோயில்ல தேட வேண்டாம். காசியிலயோ, எங்கோ மெக்கா, மெதினாலயோ இல்ல. நமக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. நம் உடல் தான் தேவாலயம். அதற்குள் இருக்கிற இந்த ஜீவன் தான் தேவன். எனவே இந்த சாதனா பிரகரணத்துல சொல்லப்பட்ட இந்த 4 ரத்தினங்களையும் நாம முழுமையா பயிற்சி பண்ணும்போது, அனுபவத்துல இது நிலைத்து நிற்கும். நினைச்சு பாருங்களேன், நான் தான் கடவுள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதுக்காகவுமே வந்து ஆசைப்பட மாட்டோம்னு இல்ல. நம்மகிட்ட எல்லாமே இருக்கே. இல்லாததுக்கு தானே நம்ம ஆசைப்படுவோம். சோ நம்மளால எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். நான் கடவுள். எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? கடவுளுடைய எல்லா அந்த லட்சணங்கள். கடவுளுடைய முதல் லட்சணம் என்னது? குடுக்குறது மட்டும் தான் அவருக்கு தெரியும். நம்ம தான் கேட்கிறோம். அவரு எல்லாத்தையுமே குடுக்காரு. அது கேட்டு குடுக்குறது வேற. இவங்களுக்கு வேண்டி இருக்கும்னு அதுவாவே குடுக்குறது. எப்ப குடுப்போம்? நம்மகிட்ட அது எப்பயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு ஞானம் வர்றப்பதான் நமக்கு குடுக்கவே தோணும் இல்லையா? சோ நான் கடவுள் அப்படின்றத நம்ம உணரப் போறோம்னு நெனச்சு பாருங்களேன். அந்த வினாடி எப்படி இருக்கும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சாதனைகளை, இந்த பயிற்சிய நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் பயிற்சி என்னது? நமக்கு நல்லா தெரியும். நம் சுவாசம் தான் நம் குரு அப்படின்னு ஏன் பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம் சுவாசம் தான் குரு. இந்த உண்மையை வந்து நாம ஆழமா உணர்ந்தால் தான் நமக்கு தெளிவான ஒரு உண்மை அப்படிங்கிறது புரியும். அது நாம எப்போதுமே ஒரு குரு கிட்டயே நம்ம இருக்கிறோம். குருவோடயே பக்கத்திலேயே இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். ஒரு குரு நம்ம பக்கத்திலேயே இருக்கிறப்போ, நமக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? எந்த மாதிரி விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இத நான் எப்படி பண்ணுனா கரெக்ட்டா வரும்? அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்திலேயே ஒரு குரு இருக்காருன்னா, அது எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா? அதனால இந்த விஷயத்த எப்படி பயிற்சி செய்யணும்? இந்த அனைத்தையும் நமக்கு தெளிவா புரியச் செய்றது அந்த குருவினுடைய வழிகாட்டுதல். அதனாலதான் குரு இல்லாத கல்வி வந்து குருட்டு கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னாலும் ஒரு குரு அப்படிங்கிறவங்க வேணும். சங்கீதம் படிக்கணும்னாலும் ஒரு குரு வேணும். ஒரு விளையாட்டு, ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா ஒரு கோச் வேணும். அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும்னாலும் அதுக்கும் நமக்கு வந்து அந்த துறையில தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசான் அப்படிங்கிறவங்க நமக்கு இருந்தாங்கன்னா நம்மளால அந்த அந்த துறையில நம்மளால வேகமா வளர்ச்சி, அதாவது முன்னேற்றம் அடைய முடியும். சோ ஆன்மீகத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப சங்கீதத்துல பாடத் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மையான முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா நமக்கு பயிற்சி வேணும். நமக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய ஞானம் என்ன? நான் தான் எல்லாம். ஜீவன் தான் தேவன். இந்த தேகம் தான் தேவாலயம். இதுதான் படிப்பு. இந்த சாப்டர நம்ம படிக்கிறதுக்காகத்தான் இங்க உள்ள வந்திருக்கிறோம். சோ
இந்த சாப்டர் நல்லா படிச்சவங்க தானே அது அவங்க மூலமா தானே அத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 ரத்தினங்கள் தான் ஞானம். இந்த ஞானத்தை நம்ம முழுமையா கற்றுக்கொள்ளணும். இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம உணர்ந்து அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, "தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஹ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவ வர்சினக" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு சத்தியத்தையோ, ஞானத்தையோ படிக்கணும் அப்படின்னா, நாம ஒரு சரியான கேள்விகளோட, ரொம்ப பணிவோட, அன்போட, அடக்கத்தோட நம்ம ஒரு குரு கிட்ட போனோம் அப்படின்னா, அந்த குரு நமக்கு தேவையான ஞானத்த போதிப்பார். அதை எப்படி கத்துக்கலாம்? அது என்ன அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் அழகா சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்து பணிவோட குருவ நம்ம சரணடைஞ்சு வழியை பின்பற்றுகிறோமோ, அப்போது குரு நமக்கு ஞானத்தை வந்து போதிப்பார். நம்ம பணிவா கேட்டு அத ஃபாலோ பண்றவங்களுக்கு தானே குரு சொல்லிக் குடுப்பாரு. அதுதான். அது ஞானம் அப்படின்னா என்ன? அதன நாம எப்படி பெறணும்? அதற்காக நாம என்னெல்லாம் செய்யணும்? அப்படின்ற பல விஷயங்கள வந்து குரு நமக்கு தெளிவா உணர்த்துவாரு. இந்த உண்மையை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஞானம் நமக்குள்ள தானா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நெனைக்கிறோம். டெல்லிக்கு போகணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, என்ன பண்ணணும் முதல்ல? போயி நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போணும். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுக்கணும். டெல்லிக்கு டிக்கெட் எடுக்கணும். அதுல எத்தன ஸ்டாப் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு, அங்க உட்கார்ந்து இருந்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனா தாண்டி அங்க போய் சேர்றப்போ, அ நம்ம வந்து அந்த டெல்லியில இறங்கி, அந்த டெல்லியில போயி நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய இடத்துக்கு போவோம். இதே இது இ இப்படியும் போலாம். சப்போஸ் நம்ம அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போயி, ஏற்கனவே டெல்லிக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா, அவங்களும் இதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸையும் சொல்வாங்க. அதுவும் இல்லாம இப்ப கூகுள்லயே போட்டாலே, அந்த மேப் வந்து நம்மள நேரா டெல்லி வரைக்கும் கூட கூட்டிட்டு போகுது. ஈவன் டெல்லியவே கூட காட்டிருது. இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ, நமக்கு அங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெல்லிக்கு போயிட்டு வந்ததா அது அர்த்தம் ஆயிடாது இல்லையா? ஒரு கூகுள் மேப்ப பார்த்துட்டு, இங்கேருந்து நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டேன்னு நம்மளால சொல்ல முடியாது. அங்க நமக்கு அறிவு கிடைக்குது. ஆனா அனுபவம் இல்ல. எப்போ நாம டிக்கெட் எடுத்து நீட்டாக நம்ம அங்க போறோமோ, அந்த டெல்லிக்கு டிக்கெட் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனா அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்திருந்து போயி அத அனுபவிக்கிறோமோ, அப்பதான் அது நமக்கு அனுபவமாக அந்த ஞானமா மாறுது. அதே மாதிரி நம்ம குரு யாரு அப்படின்னா, அவர் வேறு யாருமே கிடையாது. நம்ம சுவாசம் தான் நம்மளோட குரு. நம்ம வேறு யார்கிட்டயும் போய் நம்ம எதையும் தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. நாமே நமக்குள்ள பயணம் செய்யும்போது, இப்ப வந்து இதுவரைக்கும் என்ன சொன்னோம்? சங்கீதம் கத்துக்கிறதுக்கும், நம்ம ஒரு அ விளையாட்ட கத்துக்கிறதுக்கும், டெல்லிக்கு போறதுக்கும் நம்ம வெளியில வழி கேட்கிறோம். ஏன் அப்டின்னா, இதெல்லாம் வெளி விஷயங்கள். வெளி விஷயங்களுக்கு உண்டான குரு குரு இப்படி எல்லாமே நமக்கு வழிகாட்டுற எல்லாருமே குருமார்கள் தான். ஆனா, நமக்கு உள்ள போறதுக்கு நம்ம பயணம். நமக்குள்ள இப்ப பயணப்பட போறோம். இந்த பயணம் தான் ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீகத்துக்கு யாருமே நமக்கு குரு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே குரு நம்மளுடைய சுவாசம் மட்டும் தான். சுவாசத்தின் மூலம் தான் நாம நமக்குள்ள போக முடியும். நமக்கு உண்டான விஷயங்கள நமக்கு உணர்த்துறதும் இந்த சுவாசம் தான். அதனால சுவாசமே குரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கு வந்து 2 வகையான பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பௌதீக உலக பயணம் மற்றும் அக உலக பயணம் அப்படின்னு 2 இருக்கு. பௌதீக உலகத்துல பயணிக்க வெளியில இருந்து உதவி அப்படிங்கிறது தேவை. அது செய்யறவங்கள தான் நம்ம வந்து குருமார்கள் இல்லாட்டா நமக்கு வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்றோம். அக உலக பயணத்துக்கு யாருமே தேவை கிடையாது. அக உலகத்துல நமக்கு வழிநடத்தும் குரு யார் அப்படின்னா நம்ம சுவாசம் தான். உள்வாங்கும் மூச்சு மற்றும் வெளிவிடும் மூச்சு. அதோட ஒன்றி இருக்கும்போது, அந்த குருவோட இருக்கும்போது நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த மனம் அப்படின்ற அந்த சிஷ்யன் பணிவோட அந்த குருவை கவனிக்கும்போது கவனிக்கணும்னு சொன்னாங்கல்ல பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கிறாங்க? பணிவோடு குரு சொல்றத அப்படியேன்னு நம்ம கவனிச்சோம்னா, குருவ கவனிச்சோம்னா, குரு நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இந்த இடத்துல உள்முக பயணத்துக்கு
நம்ம குரு யாரு? சுவாசம். நம்ம மனம் தான் சிஷ்யனாகிய நாம. நான் அப்படின்ற அந்த மனம் அந்த குரு கிட்ட பணிந்து, அந்த இடத்துல தன்னை மறைத்துக் கொண்டு அந்த குருவ கவனிக்கும்போது, அந்த தியானத்தின் மூலமா நமக்கு உள்முக பயணத்திற்கு குரு உதவுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. குரு அப்படின்னா சுவாசம். அந்த சிஷ்யனாகிய மனதை அக உலகத்துக்குள்ள அழைத்துச் செல்கிறது. இந்த மனச உள்ள கூட்டிட்டு போகு. அதுதான் சுவாசத்தின் மேல் கவனம் அப்படின்னு சொல்லி அத தியான பாதை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து பத்ரிஜி என்ன சொல்றாங்க? பிரம்மரிஷி பத்ரிஜியோ, இல்ல கௌதம புத்தரோ, இல்ல ரமண மகரிஷியோ யாருமே கூட நமக்கு குரு கிடையாது. நமக்கு நம்மளுடைய சுவாசம் தான் குரு. அதனால அ அது வந்து மனமே நான் ஆகிய சிஷ்யன். இந்த மனம் அப்படின்ற சிஷ்யன், சுவாசம் அப்படின்ற குருவோட இணைஞ்சு இயங்கும்போது, நமக்குள்ள அது அக உலக பயணத்திற்கு அக உலக பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ, இந்த ஆன்மீக விஷயங்கள நம்ம முழுமையா புரியணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தேவ. அது நாம சுவாசமே நம் குரு. வேறு யாருமே குரு இல்ல அப்படின்ற உள்ளுணர்வு தான் அதுக்குண்டான அனுபவமா வரும். அதுதான் ஆனாபானாசதி மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத கூட கௌதம புத்தருக்கும் இந்த ஆனாபானாசதி அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிரல. அவரும் பல்வேறு குருமார்கள் கிட்ட எல்லாம் போனாரு. அலாரகராமன் அப்படின்ற மாரி நெறைய குருமார்கள் கிட்ட போயி எல்லா விதமான விஷயங்களையும் படிச்சுக்கிட்டாரு. அவர் மந்திர ஜபம், ஆசன பயிற்சி, அப்புறம் மூச்சு கட்டுப்பாடு, தீவிர விரதம், உபனிஷத உச்சாடனம் அப்படின்னு பல பயிற்சிகள பணிவோடும், ஈடுபாட்டோடும், முழு மனதோடும் அந்த ரொம்ப சிரத்தையோட அந்த குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் அவருடைய மனசு நம்ம தேடுற அந்த உண்மை இது கிடையாது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. அப்படின்னா அது என்னது அப்படின்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சத்தம் போடாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறப்போ, அந்த மூச்ச அவர் கவனிச்சுட்டு இருக்கிறப்போ, அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, இத்தன குருமார்கள் தேவையில்ல அக உலக பயணத்திற்கு. சுவாசம் தான் குரு அப்படின்றத அவர் அப்பதான் கண்டுபிடிச்சாரு. அந்த ஒரு நாள் அவர் சுவாசத்தோட கலந்து இருந்த உடனே, அந்த குருவானவர் இவருக்கு முதல் ஜாமத்துல தன்னுடைய 3ஆம் கண்ணோட ஓப்பன் பண்ணி அந்த இது கிடைச்சது. 2ஆம் ஜாமத்துல அவருக்கு இவருடைய முற்பிறவிகள பற்றின ஞானம். அதுவும் கர்ம பரம்பரையும் அது 2மே அவருக்கு கிடைச்சது. முன் பிறவிகள பற்றின ஞானமும், அவருடைய கர்மா என்னெல்லாம் இருந்தது, எதனால இவர் இப்படி இருந்தாரு அப்படின்ற விஷயங்களும் அவருக்கு 2ஆம் ஜாமத்துல கிடைச்சது. 3ஆம் ஜாமத்துல மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஞானமும் கிடைச்சிருச்சு. அந்த ஒரே நாள்ல. அந்த ஒரு நாள் ஆனாபானசதி தியானத்த அவர் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாரு. ஓ! இதுதான் மார்க்கமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுல அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இத்தன துன்பத்திற்கும், இத்தன துக்கத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அந்த ஆசையை நாம ஏன் அந்த மாதிரி ஆசைப்படணும் அப்படின்னா, ஏன் அந்த ஆசை ஏற்படுது அப்படின்னா, அவங்களுடைய அறியாமை. நம்ம எத்தன நாள் இங்க இருக்க போறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற எந்த அறியாமையுமே இல்லாம, எது மேல ஆசைப்படணும் அப்படின்றதும் இல்லாம அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய அறியாமை. சோ அது அறியாமை அப்படிங்கிறது தான் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் போகணும்னா என்ன வேணும்? அஞ்ஞானம் போகணும்னா ஞானம் வேணும். அப்ப இந்த ஞானம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறப்ப தான் நம்ம கௌதம புத்தர் சொல்லியிருக்கிற அஷ்டாங்க மார்க்கம். சரியான நோக்கம், சரியான பார்வை, சரியான பேச்சு, சரியான நடத்தை, சரியான வாழ்க்கை முறை, சரியான தியானம். அந்த மாதிரி இருக்கிற அந்த 8 வழிமுறைகள சொல்லி, அந்த மாதிரி நீங்க இருக்கிறப்போ, உங்களுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அழகான அஷ்டாங்க மார்க்கத்த அவங்க குடுத்தாங்க. சோ, இது எல்லாமே இந்த சுவாசமான அந்த சுவாச குருவின் மூலம் மட்டுமே நம்ம கௌதம புத்தருக்கு கிடைச்சது. அதுதான் அந்த ஆனாபான சதி தியானம். இது எந்த ஒரு மந்திர உச்சாடனத்தின் போதும், விக்கிரக வழிபாட்டின் போதும், மந்திரங்கள சொல்றதன் மூலமா அவருக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்த நொடியில இருந்தே அவர் சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, "அப்போ திப்போ பவ" அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய ஞான விளக்கை அவங்க தான் ஏத்தணும். இன்னொருத்தவங்க உதவி பண்ணவே முடியாது. நமக்கு உள்ள இருக்கிற அந்த அகவிளக்கை, அந்த ஞானத்தை இன்னொருத்தங்களால குடுக்கவே முடியாது. அதுக்கு நீ ஒருத்தங்க நீ நீங்க தான் அதை ஏற்ற முடியும்.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ வெளியில எங்கேயுமே நமக்கு குரு கிடையாது. நமக்குள்ள வாயும் சுவாசமே நம் குரு. அதனோட நம்ம ஒன்றி இருக்கிறது தான் அதிலிருந்து நம்ம வெளிப்படும் நம்மை அதுதான் நமக்கு வந்து குரு அதனுடன் ஒன்றி இருப்பதே தியானம். அதிலிருந்து வெளிப்படுவதுதான் ஞானம். அந்த ஞானம் தான் நம்ம முக்திக்கு வழி முக்தி வழிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஓகே மாஸ்டர். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் தான் பரபிரம்மம், தேகம் தான் தேவாலயம், ஜீவன் தான் கடவுள். ஆனா இங்க பிரமிடு ஆன்மீக இந்த விஷயங்கள வந்து எந்த ஒரு மார்க்கத்துக்கு போனாலும் இத சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஆன்மா, நம்ம எல்லாருமே கடவுள்கள் தான். இந்த தேகம் தான் தேவாலயம். இத வந்து நெறைய இடத்துல நம்ம கேட்டுருக்கிறோம். அத வந்து நம்ம உணர்வு பூர்வமா உணரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி இந்த சுவாசம் தான் குரு அப்படிங்கிறத மட்டும் மத்த எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டாங்க. இந்த பிரமிடு ஆன்மீக மன்றத்துல தான் அதுக்குண்டான வழியையும் நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா எல்லா தத்துவத்தையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சுவாசம் தான். சுவாசமே குரு. உண்மையை யாருக்கு இந்த சுவாசமே குரு அப்படின்ற உண்மை யாருக்கு தெரியலையோ, அவங்க வந்து ஒரு குருடரை போன்றவங்க அப்படின்னு பத்ரிஜி சொல்றாங்க. சோ எந்த ஒரு காயத்ரி மந்திரமோ, ஓங்காரமோ வந்து குரு கிடையாது. ஆ நம்மளுடைய ஒரே குரு இந்த சுவாசம் தான். நமக்குள்ள பாயிற அந்த சுவாசம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்னமாச்சாரியாரும் கூட இதையே தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ நாம எல்லோருமே நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரே வழி நம் சுவாசத்தை பற்றி கொண்டு அக உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சுவாசம் தான் அக உலகத்திற்கு சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஆனாபானாசதி தியானத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அப்படின்னா உள்ளே இழுக்கும் மூச்சு, உள்ளிழுக்கும் மூச்சு. அபானா அப்படின்னா வெளிவிடும் மூச்சு. அதனோட சதி அப்படிங்கிறது அதனோட இணைஞ்சிருக்கிறது. அந்த தியானத்தை நம்ம செய்யும்பொழுது, அந்த அதனோடு ஒன்றி இருக்கும்போது, அந்த அமைதியில தான் இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது பிறக்குது. அந்த அனுபவம், ஆன்மீக அனுபவம் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த தியானத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த சுவாசமே குரு அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் பாருங்களேன். வெளியில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு குரு வேணும். அவர்னா என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு வழி காட்டுறாரு. நல்ல விதமா பண்றதுக்கு வழிகாட்டுறாரு. ஆனா, ஆன்மீகம் அப்படிங்கிறது உள்முக பயணம். ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, நானே கடவுள், இந்த தேகமே தேவாலயம், அ எ எங்கும் இருப்பதும் நானே அப்படின்ற அந்த ஞானம் தான் ஆன்மீகம். அத தெரிஞ்சுக்கணும்னா, அது சுவாசத்தின் மூலம் தான் முடியும். அதனால இந்த சுவாசத்த நம்ம குரு, அது ஒண்ணுதான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் 4வது ரத்தினமாக நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5வது ரத்தினம் என்னன்னா, சமயமே சாதனா அப்படின்னா, காலமே பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். சமயம் தியானத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கி பயிற்சி பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்குது. அனுபவ ஞானம் தானே நமக்கு வந்து முக்திக்கான வழின்னு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா கேள்வி ஞானம் இல்லாம, அந்த அனுபவ ஞானம் வேணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நேரம் நம்ம தியானம் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த அனுபவ ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு கலையானாலும், சங்கீதமானாலும், நாட்டியமானாலும், ஈவன் ஒரு ஒரு விளையாட்டானாலும், அதுல பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம். பயிற்சி அப்படிங்கிறதும் எப்படிப்பட்ட பயிற்சி? விடாமுயற்சியோட தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து நல்ல கற்றுக்கொள்வதற்கு தினமும் 1 மணி நேரம் நேரங்களையாவது நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யணும். அதே மாதிரி தான் நாமும் இந்த தியானத்தை வந்து தொடர்ந்து செய்யணும். அப்படி பண்ணும்போது தான் அதுல நம்ம தேர்ச்சி பெற்றவர்களாக மாற முடியும். சுவாசத்தின் மேல் கவனம் வைத்து நாம தினமும் ஒரு சில மணி நேரங்களையாவது ஒதுக்கி தியான பயிற்சி செய்யணும். எவ்வளவு நேரம் நாம வந்து தியானத்திற்கு ஒதுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அவ்வளவு வேகமா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சும்மா கண்கள மூடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது தியானம் கிடையாது. கண்ண மூடிக்கிட்டு சிரத்தையோட அவங்க சொன்ன மாதிரி நம்ம உட்கார்ந்து சிந்தனைகள் வரும்போது, அத வந்து சுவாசத்தின்பால் திருப்பி நம்ம அந்த தியானத்துல உட்கார்ந்திருக்கணும். அத விட்டுட்டு உட்கார்ந்து கண்ண மூடிக்கிட்டு, அடுத்து என்ன வேலை பண்றது? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அது தியானம் கிடையாது.
நாமும் தொடர்ந்து பல மணி நேரங்கள் அமர்ந்து தியானம் செய்யும்போது மட்டும் தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு சாதகரும் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த விஷயமானாலும் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. அதே மாதிரி தியானத்திலும் பலன் பெற நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இங்க வானமே இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் பயிற்சி பெறலாம். அந்த அளவுக்கு வேண்டிய நமக்கு நன்மைகள் அதிலிருந்து கிடைக்குது. எவ்வளவு நேரம் வேணுமானாலும் தியானம் பண்ணலாம். ஆனா, குறைந்தபட்சம் அவரவருடைய வயதுக்கு தகுந்து. இப்ப 40 வயசுக்காரங்கன்னா 40 நிமிஷம், 60 வயசுனா 60 நிமிஷம் அப்படின்னு குறைந்தபட்சமா இதையாவது பண்ணணும். அப்பனா தான் நம்மளோட அந்த தியான அனுபவத்த நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம இந்த பயிற்சிகள நம்ம கண்டிப்பா பண்ணணும். நமக்குள்ள பதியும். மீண்டும், மீண்டும் பயிற்சி செய்தா தான் அது நமக்குள்ள பதியும். அதுக்காக சுவாசம் எனும் குருவுடன் அமர்ந்து தொடர்ச்சியா தியான பயிற்சி செய்யும்போது, நமக்கு எல்லாம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 5வது ரத்தினம். 6வது ரத்தினமா இங்க என்ன சொல்றாங்கன்னா, சகனமே பிரகதி. இதுதான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். சகனம் அப்படிங்கிறது பொறுமை. பொறுமை தான் இங்க முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை, தியானம் செய்றவங்க ரொம்ப பேரு கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியல. தியானமே எனக்கு வரல அப்படின்னு பொறுமையே அவங்களுக்கு இல்லாம, எல்லா விஷயங்களையும் கத்துக்கணும் அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தியானத்துக்குமே கூட அந்த பொறுமை அப்படிங்கிறது தேவை. பொறுமை இல்ல அப்படின்னா, எந்த கலையுமே, எந்த துறையிலயுமே நம்மளால சாதிக்க முடியாது. தொடர் பயிற்சியும், அதுல பொறுமையும் வேணும். கௌதம புத்தர் இதத்தான் சகனம் அப்படின்னு சொல்றாரு. சகனமா இருக்கணும் அப்படின்னா, பொறுமையோடு இருக்கணும். நீங்க தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு நமக்கு ஒண்ணும் வரல, ஒண்ணும் வரலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா வராது. இதே மாரி தூங்குறதுக்கு உட்கார்ந்து படுத்துட்டு எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னா தூக்கம் வருமா? அதே மாதிரி தான். தியானத்துல உட்கார்ந்தா பொறுமையா உட்காரணும். மனச அடக்குறதுக்கு நம்ம பயிற்சிய மேற்கொள்ளணும். அத முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அத பொறுமையோடு பயிற்சி செய்யணும். சும்மா கண்கள மூடிட்டு, ஐயோ! எனக்கு தியானம் வரல அப்படின்னு கண்ண உடனே திறந்துட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த மகத்துவம் அப்படின்றது வராது. மனம் அலைபாயலாம், உடல் சோர்வடையலாம், சுத்துல இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படின்னுலாம் கூட சொல்லலாம். ஆனாலும் நம்ம அமைதியோடும், உறுதியோடும் கண்கள மூடிக்கொண்டு, நான் 1 மணி நேரத்துக்கு நான் தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் நான் கண்ண திறக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் அப்படின்னு நம்ம தீவிரமா அத பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா மிலாரப்பாவோட கதைய சொல்றாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் குரு என்ன சொன்னாரோ அத கஷ்டப்பட்டாவது அவர் பண்ணிருவாரு. நம்ம தியானத்தின் போது நமக்கு சிற்சில விஷயங்கள் கஷ்டங்கள் வருது அப்படின்னா, அது நம்ம கர்மா கழியுது அப்படின்னு அர்த்தமா. மிலாரப்பா "ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு அவங்க குருவோட ஒய்ஃபே கேட்டாங்களாம். "ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? பாவம் அந்த பையன" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல அவன் கர்மா கழியணும். அதுக்காக நான் இத பண்றேன்" அப்படின்னு குரு சொன்னாராம். அதே மாதிரி நம்ம தியானம் பண்றப்போ, அந்த வலிகளும், வேதனைகளும், அந்த இடையூறுகள் எல்லாமே கூட கடந்து நம்ம இருக்கிறப்போ, அதன் மூலமா நம்ம கர்மா கழியுது அப்படின்னு சொல்றாங்க. தியானம் சில சமயம் கடினமாக இருக்கலாம். உடல்ல உபாதைகள் தோன்றலாம். மனம் சஞ்சலமா இருக்கலாம். ஆனா, பொறுமையோடு தொடர்ந்தோம் அப்படின்னா, இந்த உபாதைகள் அனைத்துமே மெதுவா குறைஞ்சு கர்மாக்கள் கரைஞ்சு போகும் அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. இங்க பொறுமை, இந்த சாதனை 2மே ரொம்ப முக்கியம் தியானத்த பொறுத்தவரைக்கும். இந்த சாதனையும், பொறுமையும் நம்ம எத பண்ணினாலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது தியானமோ, இல்ல வெளியில விஷயங்களோ எதுவுமே இந்த பொறுமையும், பயிற்சியும் தேவ. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம தியானத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எனக்கு 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, அதுல நம்ம தீவிரமா சிறிது காலத்த நம்ம செலுத்தணும். இப்ப நம்ம அந்த 3ஆம் கண் அனுபவம்னு சொல்றாங்களே, அது என்னன்னு நான் பார்க்கணும். தியானத்த பழகிரணும். தியானத்த ஒழுங்கா பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் லெவல் அந்த 3ஆம் கண்ண நானு கண்டுபிடிக்கணும். அது என்னென்னமோ சொல்றாங்களே, அத நான் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அது பத்தின புஸ்தகங்களா வாங்கி படிக்கணும். ஒரு 5, 6 மாசத்த அதுக்காகவே செலவிடணும். அவங்க சொல்ற மாதிரிலாம் நம்ம செஞ்சு பார்க்கணும். பண்ணி பார்க்கிறப்போ, அதிலிருந்து நமக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். அது குருமார்களுடைய அந்த சஜ்ஜன சாங்கத்தியம், இது பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமோ, 7 மாசமோ, அந்த 3ஆம் கண் எக்ஸ்பீரியன்ஸ பத்தியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா, பொறுமையா இருந்தோம்னா, அது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் என்னது? அந்த கனவுகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாஸ்ட் லைஃப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்.
அப்படி நீங்க எதுக்கு ஆசைப்பட்டாலுமே கூட இந்த சுவாச குரு நமக்கு வழிகாட்டுவார். அதுக்கு நமக்கு தேவை என்னது? பயிற்சியும், முயற்சியும், பொறுமையும். இதோட நம்ம யார் இருந்தாலும் அடுத்த 6 மாசத்துல நான் முன்பிறவிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உட்கார்ந்தோம்னா, எப்படி புத்தர் உட்கார்ந்து ஒரே நாள்ல அவர் அந்த அளவுக்கு விடாமுயற்சியோட, அந்த அளவுக்கு பயிற்சியோட அவர் இருக்க போயி, அவருக்கு ஒரே நாள்ல இந்த 3 கிடைச்சது. நமக்கு கொஞ்சம் கம்மி. அந்த பயிற்சி, முயற்சி அதெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால, நம்ம ஒரு 6, 7 மாசமோ, 1 இயரோ அந்த பர்ட்டிகுலர் விஷயத்திலேயே அது சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களையும், அது சம்பந்தப்பட்ட வீடியோஸயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ, நமக்கும் அது வந்து வாய்க்கும். அது இல்லாம நம்ம வந்து தீவிரத்தன்மை இல்லாம இருக்கிறதுனால, நமக்கு அத நம்ம அந்த அனுபவத்த நம்மளால பெற முடியல அப்படின்னு சொல்றாங்க. 7வது ம் அ நவரத்தினங்கள்ல வந்து பத்ரிஜி என்ன சொல்றாங்க? அனுபவமே ஞானம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி பொறுமையோட இந்த பயிற்சி பண்றப்போ வர்ற அந்த அனுபவம் தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அனுபவமே ஞானம் அப்படின்ற உண்மை நமக்கு வெளிப்படும் நேரம் அதுதான் தியானத்தின் ஆழ்நிலையாகும். எப்ப நம்ம வந்து ஆழ்நிலையில இருக்கிறோமோ, அப்பதான் நமக்கு அனுபவ ஞானம் அப்படிங்கிறது தொடங்குது. தியானத்தில் அமரும் பொழுது ஒரு உயர்ந்த சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள இறங்கி, உள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து பெருக்குது. அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிற எல்லா சக்தி சேத்திரங்கள் வழியாக உள்ளே போய் அது இயங்க உதவுது. இதுதான் தியானத்தின் பயன். தியானத்தின் போது பலவிதமான அனுபவங்கள் நமக்குள்ள ஏற்படும். என்ன மாதிரி அனுபவங்கள்? பிரகாசமான நிறங்கள் தெரியலாம். இல்லாட்ட பிரகாசமான ஒரு ஒளி தெரியலாம். சிலருக்கு வந்து உடல் வந்து ரொம்ப இலகுவா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நெறைய பேருக்கு உடல் ரொம்ப கனமா, அடர்த்தியா ஆன மாதிரி எல்லாம் இருக்கும். சில பேருக்கு 3ஆம் கண்ணுடைய விழிப்புணர்வு நிலை தெரியலாம். சிலருக்கு தன்னோட முன்னோர்கள், முன் ஜென்ம விஷயங்கள் அதெல்லாம் காட்சியா தெரியலாம். இது எல்லாமே இந்த எல்லா அனுபவங்களும் தியானத்தினுடைய ஆழ்நிலையிலிருந்து வெளிப்படுவது. சோ தியானத்தின் மூலமாக நாம பல உலகங்கள போய் பார்க்கிற அனுபவத்த கூட பெற முடியும். நம்முடைய பல முன் ஜென்மங்களையும் நம்மால பார்க்க முடியும். அக உலகத்துல இருக்கிற உண்மையான வெளிப்பாடுகள், அந்த அனுபவங்கள் நமக்குள்ள நம்மை அறிய செய்யுது. இது எல்லாத்தையுமே நமக்கு இது வந்து புரிய வைக்குது. இந்த தியானத்தின் மூலம். சோ அனுபவம் தான் உண்மையான ஞானம். அனுபவத்த நம்ம வந்து உணர்ந்து அந்த கருத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் அப்படிங்கிறது பின்பற்றும் போதுதான் அது நமக்கு பலன் தரும் அப்படின்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும். இதே இது பகவத்கீதைய வந்து நம்ம வந்து படிக்கிறோம். பாராயணம் பண்றோம். இது படிச்சா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாடுறோம். அதுல இருந்து ஏதாவது நமக்கு ஞானம் வந்ததா? நமக்குள்ள ஏதாவது உள் மாற்றம் ஏதாவது வந்ததா? வரல. பகவத்கீதைய பாடுறதுனால ஒண்ணும் கிடையாது. அத பின்பற்றும் போது அதனுடைய ஞானத்தை புரிஞ்சு அத பின்பற்றும்போது, அதன் மூலமா கிடைக்குதே அனுபவம். அதுதான் ஞானம். பைபிள படிக்கிறதுனால மட்டும் ஞானம் கிடைக்காது. அதில் உள்ள போதனைகளை வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் போது, நடைமுறைப்படுத்தும் போது தான் இந்த எல்லா விஷயமும் தெ ப நம்ம வந்து ஞானமா மாறும். எப்பொழுது நாம பயிற்சி செய்றோமோ, அப்பொழுதுதான் அது அனுபவத்திற்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் அ வேறு உலகங்கள்ல இருக்கிற அனுபவங்கள், 3ஆம் கண் விழிப்புணர்வு என பல அனுபவங்கள் ஏற்படும். இந்த பயிற்சி தொடர்ச்சியா ஆழமடையும் போது, நாம ஆன்ம அனுபவத்தின் உச்ச நிலையான முக்தி நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. பிரமிட் ஆன்மீக அறிவியல் மன்றம் சார்ந்த தியானிகள் தாங்கள் தியானத்தின் மூலம் அனுபவ ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் பெற்ற அந்த அனுபவ ஞானத்த மற்றவங்களுக்கு உணர்ந்து கொள்ளும் வகையில் தியான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அநேக ஆசான்கள் வந்து 3ஆம் கண் விழிப்படைஞ்ச நிலையில இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தின் வழியே தியானம் கேட்டு அந்த தியானம் செய்யும்போது, புதிய தியானிகளுக்கும் அது வழிகாட்டுதலாக இருக்குது. ஓ பகவத்கீதையினுடைய உபன்யாசத்த கேட்கிறத விட, நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள கேட்டு, அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற ஞானமும், அனுபவமும் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆன்ம விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. சும்மா பகவத்கீதைய கேட்டுட்டு ஆன்ம விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படாது. அப்படின்னு சொல்றாங்க. படித்தத பிறருக்கு சொல்றாங்க. அந்த பகவத்கீதை எல்லாம் சொல்றது வந்து படிச்சத மத்தவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா, இங்க சஜ்ஜன சாங்கத்தியத்துல என்ன சொல்றாங்க? தாங்க அனுபவிச்சத சொல்றாங்க. 2க்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. படிச்சத சொல்றதுக்கும், அனுபவத்த சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து அனுபவ ஞானத்த நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மத்தவங்களுக்கும்
பயன்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் 7வது சுவாசத்தின் மேல கவனம் வச்சு தியானம் செய்யணும். அதற்கான நேரத்த ஒதுக்கி பொறுமையோட முயற்சியா தியானம் மேற்கொள்ளணும். தியானத்தின் போது சில உடல் வலிகள் அல்லது மனக்கலக்கம் ஏற்படலாம். அவற்றையெல்லாம் நம்ம தாங்கிக் கொண்டு அமைதியா தொடரணும். அவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்து பொறுமையோடு தியானத்தை முறையாக செய்யும்போது நமக்குள்ள அனுபவங்கள் தோன்றும். அந்த அனுபவங்கள் தான் ஞானமாக மாறும். இப்போ வந்து நம்ம ஒரு ஞானியா மாறிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3யும் சொன்னாங்களே, எல்லாமே நான் தான், இந்த ஜீவனே தேவன், தேகமே தேவாலயம். அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து ஞானியா மாறின உடனே புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ இந்த பயிற்சியெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணினோம்னா, அத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஞானி ஆயிட்டோம். ஞானி ஆயிட்டா உடனே முக்தி கிடைச்சிருமான்னா கிடையாது. அந்த முக்திக்கான வழி என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒரு 2 ரத்தினங்கள சொல்றாங்க. அதுதான் தானமே தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அது 8வது நவரத்தினம். நாம ஒருத்தங்களுக்கு வந்து அன்னதானம், தானங்கள் எத்தனையோ இருக்கு. ரத்த தானம், அன்னதானம், ஆ வஸ்திர தானம் அப்படின்னு எத்தனையோ தானங்கள் இருக்கு. என்ன தானமா இருந்தாலும், ஞான தானம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப தலை சிறந்தது. அந்த மத்த தானங்கள் எல்லாம் இந்த பிறவிக்கு, இல்ல இந்த ஒரு நேரத்துக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த ஞானம் 7 7 பிறவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அவங்க தலைமுறைக்கே கூட அது உதவும். அதனால இந்த ஞான தானம் தான் அறியாமையை நீக்கி முக்திக்கு வழி காட்டுற ஒரு விஷயம். சோ அந்த ஞானத்தை நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கணும். தியான பயிற்சி செஞ்சு, அந்த செய்த அனுபவம் பெற்று, அந்த ஞானத்தை நம்ம கட்டாயமா தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம புத்தர் ஞானத்தை பெற்று விழிப்புணர்வு நிலைய அடைஞ்சிட்டாரு. அவர் அடைஞ்சது பிறகு, அவரு சத்தம் போடாம அவரோட ராஜ்யத்துக்கு போய் அவர் அரசாட்சி பண்ணியிருக்கலாம். ஆனா, அவர் அப்படி செய்யல. அதற்கு பதிலா அவர் தான் பெற்ற ஞானத்தை எல்லாருக்கும் தானமா வழங்க ஆரம்பிச்சாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஞான தானம் தான் முக்திக்கான வழி. அதனால தான் அவர் வந்து அரசனாகாம ஆசானா மாறினாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் ஆல்ரெடி அரசர் தானே, அங்க போயிருக்கலாம். ஏன் போகல அப்படின்னா, அவர் முக்தி அடையணும் அப்படின்றதுனால, தான் தெரிஞ்ச அந்த ஞானத்த மத்தவங்களுக்கு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும், அது ஈவன் சங்கீதமோ, இல்ல சமையலோ, உங்களுக்கு என்ன தெரியுதோ, அத நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுங்க. இல்லாதத கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிட்ட உள்ளத மத்தவங்களுக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இதனால நமக்கு ஏதோ ஒரு நன்மை வந்துருச்சு அப்படின்றதுனால, ஆஹா வந்துருச்சுன்னு நீங்க சந்தோஷப்படவும் வேண்டாம். ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருந்து போயிடுச்சுன்னாலும், அதுக்காக நீங்க வருத்தப்படவும் தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்றாங்க. தானம் செய்ய அப்படின்னா எந்த ஒரு தனியான நேரம் அப்படிங்கிறது கிடையாது. நான் மாசம் மாசம் தானம் பண்ணுவேன். இந்தந்த முக்கியமான நாட்கள்ல தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல தேவை கிடையாது. ஹம் எப்பல்லாம் அதாவது ஒரு விழாக்கால் நாட்கள்ல தான் நான் செய்வேன் அப்படின்லாம் இல்லாம, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த வாய்ப்பை எக்காரணம் கொண்டு நழுவ விடக்கூடாது. அது உங்களது அறிவானாலும், அனுபவமானாலும், ஞானமானாலும் அதன மத்தவங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு நீங்க யாருக்குமே சொல்ல வேண்டாம். அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஞானம் எனக்கு குடுக்குறீங்களான்னு கேட்டா உடனே நீங்க ரெடி ஆயிடுங்க. ஏன்னா, நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அது உங்களுக்கே தெரியாது. அதனால இன்னைக்கே அந்த ஞான தானம் செய்யும் அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு பத்ரிஜி சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ற இந்த தானம் தான் தர்மம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, இது 8வது நவரத்தினம். 9வது நவரத்தினம், அந்த தர்மம் தான் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 ரத்தினங்கள்ல இதுதான் கடைசியான ரத்தினம். சிலர் வந்து தங்க கிட்ட உள்ளத பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உதவுது. தன்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் தன்னுடைய மிகப்பெரிய வேலையா ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் நம்ம புண்ணியவான்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க எந்தவித பாரபட்சமும் இல்லாம நமக்குள் நமக்குள்ள இருக்கிறத பிறருக்கு தானமா குடுக்குறாங்க. அவங்க நாளைக்கு தர்றேன், பிறகு தர்றேன் அப்படின்னு நல்ல நாள்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்க. தேவைப்படுவோருக்கு தேவையான வேளையில அந்த தேவைய பூர்த்தி செய்யறது தான் அவங்களுடைய தர்மம். தேவை அறிஞ்சு நம்ம பண்ணணும். நான் நாளைக்கு தர்றேன், மறுநாள் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் அவங்கள நம்ம வந்து புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றோம். அது இங்க கூட நெறைய பேரு பிரமிட் எல்லாம் கட்டி
பிரமிடு தியான மையத்த அமைச்சு, அங்க தியான வகுப்புகள நடத்தி, தியான ஞானத்தையும் பகிர்ந்து குடுத்து, தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே கூட நம்ம புண்ணியவான்கள் அப்படின்னு சொல்றோம். யாருமே மசூதியிலயோ, கோயில்லயோ, தேவாலயங்களுக்கோ சென்று தெய்வத்தை தேட வேண்டியதே இல்ல. ஏன்னா, நம்மளுடைய தேகம் தான் தேவாலயம். நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் தான் அந்த தேவன். அந்த தெய்வீக அனுபவத்த நாம எதன் மூலமா பெற முடியும்? தியானத்தின் வலிமைய மூலமா பெற்று, இந்த உண்மைய நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மைய நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் குடுக்கணும். சிறு வயசுல இருந்தே அத நம்ம கற்பிக்கணும். அதன் மூலமா நம்ம எல்லாருமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதற்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்போதுமே முன்னேற்றத்திலும், அமைதியிலுமே அது நிறைஞ்சிருக்கும். சோ, நமக்கு தெரிஞ்ச ஞானத்த மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். எந்த அளவிற்கு நாம மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம நம்மளுடைய வளர்ச்சியை பெறுவோம். இதுதான் தானமே தர்மமாகும். இந்த தர்மம் தான் நம்மை புண்ணியவான்களாக மாற்றும். இதத்தான் இந்த தியான ஞான நவரத்தினம் அப்படின்ற புத்தகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த 9 விதமான ரத்தினங்கள். பாருங்களேன் மாஸ்டர். ஃபர்ஸ்ட்டே அவர் சொல்லிட்டாரு. என்ன படிக்க போறோம்? இதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இத தெரிஞ்சுக்க போறோம். இத தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? அது சொல்ட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யோகியா, ஞானியா மாறிருவீங்க. இருந்தாலும் நீங்க முக்திக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. எவ்வளவு எளிமையா, எவ்வளவு அழகா சொல்லிக் குடுத்திருக்கிறாரு பாருங்களேன். இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டு எல்லாம் நானே அப்படிங்கிறதும், இந்த தேகமே தேவாலயத்துக்குன்னு அவர் குடுத்த விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான விளக்கங்கள். மத்த இடத்துக்குலாம் போனோம்னா, இவ்வளவு எளிமையா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகான விளக்கங்கள நம்ம பத்ரிஜி குடுத்திருக்கிறாங்க. இத ஒவ்வொரு பிரமிடு ஆசான்களும் பயிற்சியினுடைய முக்கியத்துவம், பொறுமையுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமா நம்ம எல்லாருமே கூட ஞானிகளாக மாறி, அதை மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுத்து, நம்ம பத்ரிஜி சொன்ன வழியே நம்ம எல்லாரும் பின்பற்றணும். மீண்டும் இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சந்திரகலா மேம் தான் இந்த புத்தகத்தை தெலுங்குல நம்ம பத்ரிஜி சொன்னத தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்காக ஒரு பிடிஎஃப்-ஆ வழங்கியிருக்கிறாங்க. அதுக்காகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருட்செல்வி மேம் அந்த பிடிஎஃப் தமிழாக்கமா எழுதினாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு குடுத்து என்னோட ஞானத்தை கேட்ட எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் மாஸ்டர்ஸ்.